Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான டிப்ஸ் பத்தி தான் வந்து பேச போறோம். Actually நான் பாதாம் பிசின் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இல்லையா மாதவிலக்கு அதாவது irregular periods வந்து இருந்ததுன்னா அதை ரெகுலர் ஆக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்தனா அதையும் கிளியர் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல், அஜீரண கோளாறு இந்த மாதிரி இருந்தா அதுக்குமே வந்து இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அப்படி சொல்லியிருக்கோம். வெறும் வயிற்றுல குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், அளவோட சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா ஃபேஸ்க்கு நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ ஸ்கின் வந்து எப்படி க்ளோ பண்ணும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்கின் எப்படிங்க க்ளோ பண்ணும்? நான் ரொம்ப நல்லா என் ஸ்கின் வந்து அப்படி தொட்டாலே வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அண்ட் நான் ரொம்ப அழகா இருக்கணும் அண்ட் கலராவும் இருக்கணும் அப்படின்னு வந்து பேசுறீங்க கேப்பீங்க இல்லையா? சரி, சீரியஸா சொல்ல போனா நம்மளோட ஸ்கின்னை பொறுத்தவட்டிலும் நம்ம அந்த கலரை பொறுத்தவட்டிலும் ஓகே நம்ம வந்து கலர் வரலாம், பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 வெள்ளையா மாறணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஓவர் நைட்ல ஆகணும் அப்படின்லாம் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து நம்ம போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டேக்கா நம்ம நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஹெல்த்தியா நம்ம உடம்புல எந்த அசடுமே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மலச்சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி இருந்ததுன்னா வயிற்றுல வந்து அழுக்கு இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம ஃபேஸும் டல்லா தான் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வயிற்றெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா மலச்சிக்கல் வராம இருக்கிற அந்த வாழைப்பழம் அதுவா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம இப்ப எடுத்திருக்கிறது வந்து பாதாம் பிசின். ஓகே, ஸோ அதுபடியே நான் வரேன். பாதாம் பிசினை டெய்லி 2 ஸ்பூன் எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். அது வந்து இன்டேக்கா நீங்க மில்க்ல வந்து குடிச்சிட்டு வரலாம். ஓகேவா? டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அது மெலனினை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும், க்ளோவா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து நம்ம இன்டேக்கா எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபேஸ் பேக்காவும் நம்ம இதை போட போறோம். இதையும் பால் அப்புறம் பாதாம் பருப்பு நம்ம வந்துட்டு நைட் வந்து சுக் பண்ணி போட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாதாம் பொடியா இருந்தாலும் ஓகே, இல்ல பாதாம் அந்த இதை வந்துட்டு நம்ம அதை போட்டு அரைச்சிட்டுனாலும் ஓகே தான். ஸோ இது எல்லாத்தையும் மூணையுமே வந்து ஒன்னா வந்துட்டு நல்லா மிக்சர்ல போட்டு நல்லா வந்து அரைச்சிட வேண்டியதான். அரைச்சி எடுத்துட்டு ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வரும் இல்லையா, அதை வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து இப்படி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நல்ல சர்க்குலர் மோஷன்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி வந்து விட்டுருங்க. ஓகே, 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க அப்படி வந்துட்டு உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல க்ளோ இருக்கும் உங்களோட ஃபேஸ்ல. இது நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா விடவே மாட்டீங்க. பார்லர் போய் என்னங்க நமக்கு கலர் கிடைக்குது, இங்கேயே வந்து நம்ம வந்துட்டு நம்ம கலரு அதாவது என்னன்னா ஓவர் நைட்ல வெள்ளையாக முடியும், ஓவரா கலர் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நம்மளோட அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லைன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு டேன் இருந்தாலும் அது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது கூட நீங்க மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ஸும் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்பீங்க. கண்டிப்பா தாராளமா ஜென்ஸும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ நல்லது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து ஓவர் ஹீட் இருக்கும். நீங்க தாராளமா இந்த மாதிரி வந்துட்டு பாதாம் பிசின் வந்து சாப்பிடலாம், குடிக்கலாம். அண்ட் பேஸ்டா அரைச்சு உங்க ஃபேஸ்லயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பாதாம் பருப்பு அது 1 2 போட்டா போதும், ஊற வச்சது. ஸோ அந்த தோலை நீக்கிட்டோ இல்லை தோலோடய போட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ அது அண்ட் பாதாம் பிசின் அந்த ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்த பசும்பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவா பேக்கெட் பால் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. சரிங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணி பாருங்க, பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இது கூட என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணா என்ன ரிசல்ட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நான் சொல்றேன். நீங்க பால் யூஸ் பண்ணிக்கலாம், தயிரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட லெமன் டிராப்ஸ் கூட ஃபியூ டிராப்ஸ் வந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஜென்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டியது அந்த மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் மஞ்சள் வந்து போடும்போது கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்க போடுங்க லேடிஸ். ஸோ அதுதான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இன்டேக்காவும் எடுத்துக்கணும், அது வெளியில அவுட்டேக்கா நம்ம வந்து அப்ளை பண்ணியும் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல 1 மந்த் கூட ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் இயற்கையாவே வேலை செய்யறதுனால அது கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும். ஸோ அதனால நம்ம ரெகுலர் பேஸ்ல பண்ணும். ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒன்னும் வரல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது ஸ்கின் க்ளோ கொடுக்கும். நான் ட்ரை பண்ணிருக்கேன், என்னோட ஸ்கின் நல்லாவே க்ளோவா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நிறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேஷன் வந்து நிறைய ஆகும் இல்லையா, அது வந்து மெயினான விஷயமே. பாதாம் மிஷின்ல கூட பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகாம நம்ம அந்த லிப்ஸா இருக்கட்டும் இதை வந்து வச்சுக்கணும். முன்னால வந்து என்னோட லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தூள்லாம் பிஞ்சு இருக்கும். இப்போ நான் பாதாம் மிஷின் கண்டினியூவா எடுத்துக்கிறதுனால எனக்கு அந்த இஷ்யூ இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல ஸ்டொமக்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். பட் அந்த பாதாம் மிஷின் நான் சாப்பிட்றதுனால எனக்கு அவ்வளோ பெயின் எல்லாம் இல்லை. சீரியஸ்லி பேர் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த பேக்கை ட்ரை பண்ணிட்டு, அதாவது பால் யூஸ் பண்ணலாம், தயிர் யூஸ் பண்ணலாம், தக்காளி கூட நீங்க அதுல ஜூஸ் வந்து இது பண்ணிக்கலாம், இல்ல லெமன் சேர்த்து இது பண்ணிக்கலாம், முல்தானி மட்டி கூட இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் இது இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நானே பண்ணி செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் இதை பண்ணதை சொன்னதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
அண்ட் அகைன் உங்களுக்காக நான் கண்டிப்பா வீடியோவாவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? நான் பேஸ்ட் பண்ணிக்கும் போது ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கே, நம்ம இதை 4 பேருக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம்னா அது என்னோடய மட்டும் வச்சுக்க கூடாது இல்லையா? யாமடைந்த இன்பம் போல் நீங்க எல்லாருமே இன்பம் அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ அதனால ப்ளீஸ் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. 1 or 2 daysல ட்ரை பண்ணிட்டு அப்படி விட்டுறாதீங்க. ரெகுலர் பேஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நைட்டு ஊற வைக்க போறோம், காலையில லஞ்சு இதுலயாவது அதாவது ஒவ்வொரு நாளைக்கு பால், ஒவ்வொரு நாள் தயிர் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். அதை குடிச்சுக்க போறோம். ஜூஸ் கூட சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்க போறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்பப்போ 1 hour ஒன்ஸ் தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டே இருக்க போறோம். நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி இவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியர். ஓகே, உங்க ஃபேஸ் வந்து அவ்வளவு குளோவா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு என்ன பண்ண வேண்டியது, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.